நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாத அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய சேனல்ல பக்தியான பரவசங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கார்த்திகேயா கலியுக வரத கந்தா முருகா கருணாகரணே, கார்த்திகேயா கலியுக வரத கந்தா முருகா கருணாகரணே, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வேல் வேல் முருகா வடிவேல் அழகா, வேல் வேல் முருகா வடிவேல் அழகா, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என்ன எல்லாருக்கும் முருகனுடைய அனுகிரகம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல கந்த சஷ்டி வரப்போகுது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் என்ன பண்ணணும்? முருகப்பெருமானுக்கு எப்படி பண்ணா முருகன் நம்மள்கிட்ட வருவான்? நம்ம குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுவான்? சுலபமான வழி சொல்லித்தரேன். என்னென்னமோ யார் யாரோ எப்படியோ நம்ம முருகனை கூப்பிட சொல்றாங்க. நம்ம வழியில என்ன இருக்கு? நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, ஷஷ்டிய நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் சென்கதிர்வேலோன். இந்த கந்த சஷ்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுல சொல்லாத வைத்தியங்கள் கிடையாது. சொல்லாத ஒரு எப்படி நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் வரும், நம்ம எப்படிலாம் உயர்ந்து இருப்போம், அந்த இடத்துல எப்படி வாழணும் அப்படின்னு இந்த கந்த சஷ்டி கவசம் நமக்கு சொல்கிறது. இப்ப நீங்க எடுத்துட்டேன்னா ஒரு 4 பெரிய விஷயங்கள். சிவபெருமானுக்கு கரெக்டா சிவபுராணம் பாடுறோம். என்னைக்கு? பிரதோஷ காலத்துல நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க அப்படின்னு பாடுறோம். அடுத்தது மகாவிஷ்ணுக்கு விஷ்ணு சகஸ்நாமம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அம்பாளுக்கு லலிதா சகஸ்நாமம் அப்படின்னு ஒவ்வொரு விதமா சொல்றோம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் ஒரு படி மேல இருக்கிறது தான் கந்த சஷ்டி கவசம். லலிதா சகஸ்நாமம் சுவாமியால் எழுதப்பட்டது. மகாவிஷ்ணுக்கு விஷ்ணு சகஸ்நாமம் சுவாமி அவதாரமாக எழுதப்பட்டது. சிவபுராணம் அடியார் பாடினது. இங்க பார்த்து எல்லாம் சுவாமியோட பேர் அனுகிரகத்தின் பாடினது அந்த கந்த சஷ்டி கவசம். நமக்கெல்லாம் கலியுகத்துல இப்படிதான் இருப்போம், இப்படிதான் இருக்க முடியும், இந்த வாழ்க்கை தான் வாழ்வேல் அப்படின்னு இந்த கலிபுருஷனை வெல்லக்கூடிய மகா சக்தி வாய்ந்த மந்திரம் கந்த சஷ்டி. இது எப்படி சொல்றது? இது சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன பலன்கள்? முதல்ல புத்திர பாக்கியம். முருகப்பெருமான் கொடுக்கிறது முதல்ல புத்திர பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை முதல்ல கொடுப்பார். முருகனுக்கு அவ்வளோ ஒரு பிரீத்தி. அடுத்ததாக கல்யாண கோலம். முருகனுக்கு கல்யாண கோலம் ரொம்ப பிரீத்தி. அடுத்ததாக எல்லா வியாதியும் போக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முருகப்பெருமான். அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடியது முருகப்பெருமான். சரி, தடைகளை அகற்றி வியாபாரம் உத்தியோகத்துல உயர்ந்து செல்லுதல். அடுத்தது குமாரன் குமாரி மாணவர்கள் படிப்புல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருது.
அடுத்ததாக வேலைக்காக சில பேர் உள்நாட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்காது, ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணுமா. ஆனா அவன் ஜாதகத்துல எங்க சந்திரன் உட்காந்து பிளைட் அடிக்கிறானே தெரியாது. ஆனா அவனுக்கு கண்டிப்பா ஃபாரின் போகணும் ஆசை. இந்த ஃபாரின் போகணும் பசங்களாம் நிறைய ஜாதகம் பார்க்க வருவான்ட்டு. வரும்போது, சாமி நான் ஃபாரின் போவனா, வாய்ப்பு இருக்கா அப்படிமா. அவன் ஜாதகத்துல அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவனுடைய ஆசை. இது ஜாதகத்தை மீறி நடக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம். அடுத்ததாக வீடு வாங்குதல். இப்ப புதுசா வீடு வாங்கணும், இல்ல வீடு கட்டின வீடு நின்னு போச்சு, புது வீடையே வாங்கி கிரகப்பிரவேசமே பண்ணாதவங்களாம் இருக்கான். இந்த முருகப்பெருமான் தான் இதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார். தன கன வஸ்து வாகனாதி அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுது. தனம், வஸ்துக்கள், வாகனங்கள் இதெல்லாம் வாங்கணும்னா முருகப்பெருமான். ஏன் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னா, முருகப்பெருமானின் அனுகிரகம் வேகமா நீங்க வாங்க போறீங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றது மாமா அப்படின்னா, இந்த கந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி சொல்றது? முருக பக்தர்கள் இந்த உலகத்துல அதிகம். முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள்ல அதிகபட்சமாக வேதாந்தமாக சொல்லக்கூடிய மூல மந்திரமே இதான். இந்த முருகப்பெருமானுக்கு யார் யார் எப்படி சொல்லணும், எங்கெங்க சொல்லணும், எப்படி சொல்றது, விதிமுறைகள் என்ன? இப்ப குழந்தைய எடுத்துக்குங்க, ஒரு 8வது படிக்கும் இல்ல 9வது படிப்பா, அவனுக்கு தமிழ் படிக்க தெரியும். அந்த குழந்தைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சொல்லுங்க படிப்புக்கு. படிப்பு ஏறல ஏன்னா அந்த குழந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுடைய அனுகிரகம் இந்த கந்த சஷ்டி கவசத்திலிருந்து கிடைக்கும். சூரிய பகவானுடைய அதிர்ஷ்டமான ஒரு என்ன தெரியுமா? சூரிய பகவான் யாருக்கு குரு? ஆஞ்சநேயருக்கு குரு. அன்னைக்கு இந்த முருகப்பெருமானை வழிபட சொல்லுங்கள். நவகோலும் முருகப்பெருமானுடைய கீழ் இருந்தது. என்ன சொன்னார்? நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவதனம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நவகோல் மகிழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா முருகப்பெருமான். குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை படிப்பு வரணும் சார். ஏன் அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன் அப்படின்னா, சூரிய பகவானுடைய பேர் அனுகிரகம் முருகப்பெருமான் இருக்கு. முருகப்பெருமான் சொன்னார்னா சூரியன் கேட்பார். அப்படிப்பட்ட குழந்தைகள் படிப்புல IAS படிக்கிறா குழந்தை, CA எழுதுவாங்க நிறைய பேர். பாவம் என்னமோ எழுதுவான், ஒரு சப்ஜெக்ட்ல பேர்த்து 10 மார்க்ல பேர்த்துவான். IAS 4 வாட்டி எழுதுவான், போயிடுவான். டாக்டருக்கு படிக்கணுமா, பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவான். இவாலாம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையிலையும் சாயங்காலமும் சொல்லணும். சாமி நான் மாமிசம் சாப்பிட்றேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில நீ உங்க வீட்டுக்கு மாமிசம் உள்ள வரதுக்கு முன்னாடி நீ முருகனை கூப்பிட்டு, நீ ஒன்னும் நைவேத்தியம் எல்லாம் பண்ண வேண்டாம். அவனுக்கு கந்த சஷ்டி கவசத்தை குளிச்சுட்டு நெத்தியில பட்டையை எடுத்துக்குன்னா பட்டை, நாமம் போடுறவங்க நாமம் போட்டு சுவாமி ரூம்ல பலகால உட்கார்ந்து சொல்லணும். சாமி எங்க வீட்டுல உள்ளெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. சூரிய பகவானை பார்த்து சொல், இல்ல கோவிலுக்கு போயிடு. கோவில்ல சூரிய பகவானை பார்த்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை, முருகப்பெருமானை பார்த்து சொல்லாத, சூரியனை பார்த்து சொல்லு. படிப்பில் அதிக வெற்றிகளை காண்பார்கள். அடுத்ததாக, சார் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சிவாலயத்துக்கு செல்லுங்கள். சிவபெருமான் கிட்டக்க நின்று சன்னதி கிட்டக்க நீங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். சாமி நான் ஆபீஸ்ல இருக்கேன், 6 மணிக்கு நான் என்ன பண்றது? அங்க உட்கார்ந்துட்டு அப்படியே சொல்லிட்டே நீ வேலை பாரு, ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த கந்த சஷ்டி கவசமும் ராமநாமமும் எங்க வேணா போய் சொல்லலாம். ஆபீஸ்ல இருக்கீங்கல்ல, கல்யாணம் ஆயிருக்கும் தம்பதிகள், அத்துக்காரும் வேலைக்கு போறார், அம்பியாரும் வேலைக்கு போறார், ஆனா குழந்தை இல்லை, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்.
முருகப்பெருமானை நீ எங்க இருக்கியோ, உனக்கு 6 மணிக்கு டியூட்டி, நீ மாட்ட அடிச்சுட்டு உன் காதுல கந்த சஷ்டி கவசத்தை மாட்டிட்டு உனக்கு சொல்ல கண்டினியூவா தெரியாட்டாலும் அந்த பாட்டை போட்டு நீங்களாவே சொல்லுங்கள். உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபிம்பமாகிற வரைக்கும் விடாமல் சொல்லணும். இதுக்கு நாள்லாம் கிடையாது, 48 நாள் 50 நாள் அதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த லேடிஸா இருக்கிறவங்க அந்த மென்சஸ் டயத்துல மட்டும் நிறுத்திண்டு அதுக்கு மறுநாள் நீங்க தலைக்கெல்லாம் குளிச்சோன்னா அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை சார் எதை எடுத்தாலும் இங்க தோல்வி சார். இன்டர்வியூக்கு போறேன், ஃபெயில் ஆயிடுறேன். எனக்கு ஒரு வேலைக்காக போறேன், ஃபெயில் ஆயிடுறேன். அடுத்தது பிசினஸுக்காக ஒரு இடத்துல போய் கான்ட்ராக்ட் பேசுறார், ஃபெயில் ஆயிடுறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய உகந்த நாள், இந்த தடைகளை அகற்றக்கூடிய நாள். கோவில்ல இது எங்க போய் நின்று சொல்லணும் அப்படின்னா நவக்கிரகங்கள் சன்னதியில போய் சொல்லணும். என்ன சார் அங்க போய் சொல்ல சொன்னீங்க கந்த சஷ்டி அப்படின்னா, அங்க அங்காரகன் இருக்கார். நவகோல் எல்லாம் முருகனுக்கு உகந்தவர்கள். உன் கஷ்டத்தை அங்க நின்று சொல்லு. சாமி நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, வீட்டுல உட்கார்ந்து சொல்லுங்க. அடுத்ததாக சார் எனக்கு செம்ம வியாதி சார், டாக்டர் எனக்கு கேன்சர்ன்ட்டாங்க, எனக்கு பிரெயின் டியூமர், எனக்கு கை கால்லாம் இழுத்துருது, என்ன பண்றது? பல வியாதிகள், சுகர் அதிகமா இருக்கு. ரெண்டாவது மனசுலயும் ஒரு வியாதி சார், என் குடும்பம் அலைப்பாயுது சார். இந்த வியாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் என்ன அப்படின்னா கந்த சஷ்டியில புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில மகாவிஷ்ணு சன்னதியில போய் சொல்லணும். என்ன சார் முருகனை சொல்றதுக்கு நீங்க பெருமாள் சன்னதி நீங்க சொல்லுங்க, பிரதிபலன் அதிகமாக வரும். சுவாமி யார்? முருகனுக்கு சொந்த மாமா. அவரே இந்த போர்க்களத்திலே சூரபத்மனை வரம் செய்வதற்கு அவருடைய அனுகிரகம் அவர்கிட்ட இருக்கு. அடுத்ததாக சார் எனக்கு கல்யாணம் ஆகணும், குருவோட பார்வை வேணும். முருகப்பெருமானுக்கு குரு பகவான் திருச்செந்தூர்லயே உட்கார்ந்து இருக்கான். அவர் பார்வையிலே அவரை வெற்றி பெற வச்சார். முருகனுக்கே கொடுத்த குரு பகவான் நமக்கு முருகனை விட்டு கொடுக்க சொல்ல மாட்டாரா? வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா குரு பகவான் நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சன்னதியில சொல்லணும். அப்படி வர முடியலன்னா உங்க வீட்டுல சாமி ரூம்ல பலகா போட்டு உட்கார்ந்து சொல்லுங்க, விளக்கேத்தி. இதை விடாம சாமி எனக்கு இதுதான் வேணும், கல்யாணம் வேணா நீங்க வியாழக்கிழமை சொல்லணும். சிவன் கோயில போய் தட்சிணாமூர்த்தி சன்னதியில உட்கார்ந்துட்டு புக்கை பார்த்து நீங்க மனசார சொல்லலாம். கத்தி படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அடுத்ததாக தீர்க்க சுமங்கல்ய பாக்கியம். பெண்களுக்கு வேண்டியதே சுமங்கலி பாக்கியம் சார், நல்லா இருக்கணும். அடுத்தது அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் எனக்கு வேணும். அஷ்டலட்சுமிகளை அங்க சொல்லி இருக்கிறார் கந்த சஷ்டியில. அந்த அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா அம்பாள் சன்னதியில கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்க. அஷ்டலட்சுமி பெருகும் சார், தன தானியங்கள் அபிவிருத்தி ஆகும். அடுத்ததாக பிதர்களுடைய தோஷங்கள் நீங்க வேண்டும், முன்னோர்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். எப்படி சார் முன்னோர்கள் சாபம் நமக்கு வரும்? இந்த கலியுகத்துல நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு மாறும். அது என்ன அப்படின்னா நடராஜர் பத்துல சொல்றார், அந்த தாய் தந்தையர்களுக்கு நம் கடமைகளை செய்ய வேண்டும், தர்மமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு மறைந்தவர்களுக்கு நம்ம திதிகள் கொடுக்காமல் இருந்தால் ஜாதகாதியில் போய் உட்கார்ந்துருவான். 5ஆம் இடம் தான் அவங்களுடைய இடம், வந்து உட்கார்ந்துருவாங்க. இந்த தோஷம் போகணும். ராமேஸ்வரம்லாம் போக வேண்டாம், இதை சொல்லு.
ஆஞ்சநேயர் சன்னதியில போய் நின்று சனிக்கிழமை கந்த சஷ்டி சொல்லுங்க. சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயருக்கு பரம 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 பக்தன். ஆஞ்சநேயர்கிட்ட நட்பா இருந்தவர் சனி பகவான். சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரை கண்டா பிடிக்கும், ஆஞ்சநேயருக்கு சனி பகவானை கண்டா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் சன்னதியில நின்று கந்த சஷ்டி மானசீகமா படிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. உங்க ஜாதகத்துல தோஷங்கள்லாம் நீங்கி அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். இப்படிப்பட்ட இந்த 7 நாள்லையும் 7 விதமான தெய்வங்கள் அந்த கந்த சஷ்டி கவசத்திலே இருக்கிறது. நவக்கிரகங்கள்லாம் அப்படி ஒரு உதவி பண்றார்கள். சுவாமி ராகு கேது இருக்காரே, அவர் என்ன பண்றது? நாகாஸ்திரம் ஒண்ணு இருந்தது, சர்ப்ப அஸ்திரங்கள், ராகு கேது சுவாமிக்கு உதவி பண்ணா. விஷதோஷங்கள் நீங்க, ராகுவோட தோஷம் நீங்கணும் ஜாதகத்துல, கேதுவோட தோஷங்கள்லாம் நீங்கணும். இந்த ராகு கேதுலாம் வந்தா வியாதி வந்துடும், யமபயம் வந்துடும். யமபயம் போகணும். என்ன வேணும்? ஞான மார்க்கம் வேணும், நல்ல புத்தி வேணும். முதல்ல நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா ராகு கேதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையார் சன்னதியிலையோ இல்ல துர்க்க சன்னதியிலையோ உட்கார்ந்து படித்தேன்னா ரொம்ப விசேஷம். இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்துல சர்ப்பதோஷம், நாகதோஷம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த தோஷ நிவர்த்தி அத பிள்ளையார் சன்னதியில உட்கார்ந்து படிக்கலாம். சாமி, எனக்கு கோவில் போறதுக்கே வழி கிடையாது, ஒண்ணு வீட்டுல உட்காந்து படிங்க. சாமி, நான் தனியா ரூம்ல இருக்கேன், நான் என்ன பண்றது, எனக்கு இன்கன்வீனியன்ட் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க சாதாரணமா குளிச்சுட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு, தமிழ் எனக்கு தெரியாது, அது ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, அதை காதுல போட்டு நீங்க கேளுங்க. நீங்க கேட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் மெய்மறந்து கேளுங்கள், முருகப்பெருமானை நினைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா வாழ்க்கையை மாற்றும். மாற்றம் உண்டா? உண்டு. முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்துல சொல்லாத வார்த்தைகள் இல்லை. அப்படி ஒரு விசேஷம். முருகப்பெருமானுக்கு இந்த கந்த சஷ்டி சொல்ல 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 வேலுக்கு பவர் அதிகமா போகும். முருகனுடைய கையில இருக்கிற வேல் முருகனுக்கே நிக்காதான், அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். முருகனுடைய வேல் தாங்க முதல்ல வரும், அப்படிதான் முருகன் வருவான். முருகன்ட்ட பாத்திருக்கீங்களா? வேல் மட்டும்தான் முதல்ல நிற்கும், அவன் முகம் பின்னாடிதான் இருக்கு. வேலுக்கு சக்தி ஜாஸ்தி. அம்மா முன்னாடி நிற்பா. அம்மா கொடுத்த பெரிய அஸ்திரம், சிவபாஸ்திரத்துக்கு மேல சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு சக்தியான ஒரு விஷயம் முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல். அதனால எல்லாரும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். நேத்திக்கு படிச்சுட்டு நாளைக்கு கேட்க கூடாது, என்னைய நீங்க படிச்சுட்டே வாங்க, விடாம படிச்சுன்னு வரணும். ஒரு வருஷம் இல்ல, நம்ம ஆயுஷ் பரியந்த இந்த கந்த சஷ்டி. சார், நான் பரம சிவபக்தன், நான் பெருமாள் பக்தன், அம்பாளுடைய பக்தன், சாய் டிவோட்டி, நான் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் பக்தன், முனீஷ். ஏங்க, நீங்க எந்த சுவாமியை வேணாலும் வழிபடுங்க. எல்லாரும் எல்லா சுவாமியை வழிபட்டாலும் இந்த முருகன் தனி சிறப்பு. இந்த முருகனை நீங்க வழிபடுங்க, முருகனே நம்மளை காப்பாற்றுவான். வேலவா வேலவா வேல் முருகாவா வா, வேல் முருகாவா வா, வேல் முருகாவா வா, வேலவா சண்முகா முருகா முருகா முருகா. வேலை நினைச்சு வழிபடுங்கள், வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.